எல்லாம் இன்பமயம். இன்று நமது பாரத நாட்டிலே ஒரு பதற்றம். நமது நாட்டுக்குள்ளே புகுந்து நமது சகோதரர்களை சுட்டுக் கொன்றவர்களை தேடி அலைகின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறார்கள் சில புல்லுருவிகள். அப்படிப்பட்ட புல்லுருவிகளை ஏன் நாம் அடைக்கலம் தரணும்? காசுக்காகவா? தேவையற்ற மதம் பிடித்து மதத்துக்காகவா? இதை சிந்திக்கின்ற பொழுது மனதிலே ஒரு பெருத்த கவலை ஏற்படுகிறது. எங்கே போனது உனது சகோதர பாசம்? எங்கே போனது உன் மண்ணின் வாசம்? எங்கே போனது இந்த தேசத்தின் நேசம்? இந்த கேள்விகளை நாம் அவர்களிடத்திலே கேட்டால், எனக்கு தேவை எனது சுய இன்பம், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்கின்ற ஆணவம், அதற்கு பக்கபலமாய் பணம் படைத்தோர்கள் செய்கின்ற காரியம், இவைகளையெல்லாம் எப்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது? காசுக்கு விலை போபவர் பெயர் என்ன? காசினாலே தன்னுடைய குடும்பத்தை நடத்தலாம், தன்னுடைய சுகபோகத்தை அனுபவிக்கலாம் என்பவருடைய பெயர் என்ன? அவர்களெல்லாம் வேசி என்று ஒரு பட்டம் சுட்ட வேண்டாமா? துரோகி என்று ஒரு முத்திரை குத்த வேண்டாமா? இதை நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களை துவம்சம் படுத்துவதற்காக, அந்த கொடூர அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக நாம் நிச்சயம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்து அப்படிப்பட்ட துஷ்டர்கள், அப்படிப்பட்ட துரோகிகள், அப்படிப்பட்ட வஞ்சகர்களை அறவே இந்த மண்ணில் விட்டு அகற்றுவதற்கு நாம் கொதித்து எழ வேண்டாமா? சிந்தியுங்கள் மக்களே, செயல்படுங்கள் மக்களே, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அங்கே பாசம் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவையற்ற ஒரு எண்ணத்தை மனதிலே வளர்த்து பின்னாடி முதுகினிலே குத்துகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்களையும் நாம் சட்டென வெட்டி துரத்த வேண்டும். இதை நாம் செய்வோமா? நிச்சயம் ஒவ்வொருவரும் சூளுரிக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொருவரும் பதைத்து கொதித்தெழ வேண்டிய நேரம் இது. சிந்தியுங்கள், செயல்பட முன்வாருங்கள். இந்த தேசத்தின் ஒற்றுமையை காப்பாற்றுவோம். எல்லோரும் இன்புற்றிருப்போம் என்பதை வலியுறுத்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.